கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். சங்கீதம் 90:1-2 வசனங்கள். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்ற முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னதாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 5வது பாடல், எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலுயா, மகத்துவம், பலம், மகிழ்ச்சி, தோத்திரம் உண்டாயிருப்பதாக. பார்ப்பார், காப்பார், வல்லமையும் கிருபையும் அன்பும் எங்கும் அவர் செய்கையால் விளங்கும் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 5வது பாடல். எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலூயா, மகத்துவம், பலம், மகிழ்ச்சி, ஸ்தோத்திரம் பார்ப்பார், காப்பார், வல்லமையும் கிருபையும் அன்பும் எங்கும் அவர் செய்கையால் விளங்கும். மனுஷருக்கு மீட்பரும் கர்த்தாவுமாம் சுதந்திரமும்
சோபம் எந்த தீங்கும் அதால் நீங்கும் என்றென்றைக்கும் பக்தியம் எல்லாம் கிடைக்கும். மனம் திருப்பி எங்களை போர்க்கவும் இயேசுவண்டையே அழைத்து நேர்த்தியாக சிங்காரிக்கும் தேவாவிக்கும் அல்லேலூயா புகழ்ச்சியும் வணக்கமும் உண்டாக. வான ஞான வாழ்வினாலும் செல்வத்தாலும் தேற்றே வாரார். அதன் மூன்று சீயை தாரார். எல்லா சிருஷ்டிகளாலேயும் பிதா குமாரன் ஆவிக்கும் ஆனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் பலம் புகழ்ச்சி ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. ஆமென் ஆமென். நீரானந்தம் ஆதியந்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 139. Responsive reading is taken from Psalm 139. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கலாம் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே,
நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். Let us all confess our faith through Apostolic Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 1 Thessalonians chapter 5 verses 15 to 22. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்க வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். கடந்த வாரத்திலே, கடந்து வந்த பாதைகளிலே உடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உடைய தயவினாலே, உடைய காருண்யத்தினாலே, உடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உடைய தூய்மையான இரத்தத்தை எங்கள் மீது பூசி எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, அனுதினமும் நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தாரும். தினமும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிப்பவர்களாக, உம்முடைய மெல்லிய தொனியை கேட்பவர்களாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கின்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பமாக உடைய கரத்திலே உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தலைவராக, ஆலோசனை கர்த்தாவாக, பாதுகாவலராக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். ஆண்டவரே, இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசத்தில் உடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். கொடுத்திருக்கின்ற ஆட்சியாளர்களுக்காக நன்றி. தொடர்ந்து நல்லாட்சியை தாரும். பாமர மக்களுடைய வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக களத்தின் முன்னணியில் நின்று போர் வீரர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, சமூக சேவகர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக ஆண்டவரே இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்தருளும், பலப்படுத்தியருளும், வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தியருளும். கொரோனா வைரஸை ஆண்டவர் இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸை ஆண்டவர் செயல் இழக்க செய்யும். கொரோனா வைரஸினாலே தடைபட்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தியறல வேண்டுமாறு, தடைகளை நீக்கியறல வேண்டுமாறு ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்பட, ஆண்டவரே அதன் மூலமாக நாங்கள் சுதந்திரமாக சுயாதீனத்தோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை பயின்றளிக்க ஆயத்தமாக இருக்கின்ற சகோதரி உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக
நீர் என்னோடு எங்களோடு பேச வேண்டுமாறு, இடைபட வேண்டுமாறு, உடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, உடைய வாழ்க்கையுடைய பாதப்படியிலே அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசும். இந்த ஆராதனையை முழுவதுமாக மீண்டும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். மெத்தடிஸ்ட் மென் பிரேயர் ஃபெல்லோஷிப் ஆராதனைக்கு பிறகு 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எம்ஒய்எஃப் யூத் மீட்டிங் மாலை 6 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். WSCS பிரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். பெண்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஜெப கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 1ஆம் தேதி அதிகாலை அருணோதய திருவிருந்து ஆராதனை காலை 5:30 மணிக்கு நடைபெறும். திருவிருந்து வாக்குத்தத்த ஆராதனையிலே ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை, தங்களுடைய திருமண நாளை நினைவுகூர ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் சிபிலா அன்புமணி, 28ஆம் தேதி மிஸ்டர் டி குணசேகர், 28ஆம் தேதி பேபி ஜெசியல் மேஷாக் மெல்கீஸ், 28ஆம் தேதி பேபி ஜோனா இஸ்ரவேல், 29ஆம் தேதி மிஸ்டர் ஜே லாரன்ஸ், 30ஆம் தேதி மிஸ் ஜெயந்தி ராஜ்பால். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள்தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாள் ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி நம்மை சிறப்பிக்க, இந்த ஆராதனையை சிறப்பிக்க ஆயத்தமாக இருக்கின்ற அருமையான சகோதரர் செல்சன் சாமுவேல் அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம்
என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறை வாழ்ந்தான் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்று ஈசனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகலம் ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே செய்திக்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்கள் நல்ல அன்பின் இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக கடந்து செல்கிறோம். அடியாளை நீர் மறைத்து கொண்டு அடியாள் மூலமாக என்னோடும் எங்களோடும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வாசிக்க கேட்ட 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவோடும் வாழ முடியும், கிறிஸ்து இல்லாமலும் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட
கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ வேண்டுமேயானால் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டுமேயானால் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆக எவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே செப்பனியா குறிப்பிடுகின்றார். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று தீர்க்கன் இவ்விதமாக குறிப்பிடுகிறது என பார்க்கிறோம். உங்களை என்றால் எவைகளை என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். முதலாவது நாம் எவைகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய செய்கைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படியாக காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை சோதித்து அறிய வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 26:2 கூறுகின்றார், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லி கூறுகின்றான். அதே சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை எவ்விதமாக காணப்படுகிறது, நான் எவ்விதமாக நடக்கிறேன் என்று சொல்லி சோதிக்கத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது 139ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே அவர் கூறுகின்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். யோபு பக்தன் கூட இவ்விதமாக கூறுகின்றார். யோபு 23:10 நாம் பார்க்கிறோம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி கூறுகின்றார். இங்கே சோதிக்கப்பட்ட பொன் எதற்கு சமானம், எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, சோதிக்கப்பட்ட பொன் அது சுத்த பொன்னாக விளங்குகிறது அல்லது தூய்மையான பொன்னாக விளங்குகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய சுய கிரியையை ஆண்டவருக்கு முன்பதாக சோதித்து அறிந்து கொள்ளும்போது நாம் தூய்மையாக வாழ முடியும், ஒரு பரிசுத்தமாக வாழ முடியும். முதலாவது நாம் சோதிக்க வேண்டியது நம்முடைய சுய கிரியையை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சங்கீதக்காரனை போல, ஒரு யோபை போல சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் வேதத்திலே பார்க்கும்போது நாம் எவைகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 நாம் பார்க்கும்போது, நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறோமோ என்று சொல்லி நம்மை சோதித்து அறிய வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் இந்த காலை வேளையிலே யோசிக்கும் போது ஒரு உயரமான ஏணியிலே நாம் ஏற வேண்டுமேயானால் முதலாவது கீழ்ப்படியிலே நாம் கால் வைத்தால்தான் அந்த உயரமான ஏணிப்படியிலே ஏற முடியும். அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒரு பரிசுத்தமான அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல முடியும். இதை எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம் 5:21. எபேசியர் 5:21 நாம் பார்க்கிறோம், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6:1 நாம் பார்க்கிறோம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:22 பார்க்கிறோம், மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எபேசியர் 5:25 பார்க்கிறோம், புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளிலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 6:5 நாம் பார்க்கும்போது வேலைக்காரர்கள் தங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நாம் ஒரு வேலைக்காரராக பணியாளராக நாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் இந்த காலை வேளையிலே மனைவியாக கூட இருக்கலாம். ஒருவேளை நாம் புருஷனாக காணப்படலாம். ஒருவேளை நாம் பிள்ளைகளாக காணப்படலாம். எல்லாவற்றிலும் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்மாதிரியாக திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51 நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் 2:8 நாம் பார்க்கும்போது அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் இங்கே நாம் சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய சொந்த கிரியைகளை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்த்தோம், எல்லாவற்றிலேயும் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6 எபிரே ஆக்கியன் இவ்விதமாக கூறுகின்றான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரே ஆக்கியன் இவ்விதமாக கூறுகின்றார். சங்கீதம் 27:13 தாவீது அங்கே சொல்லுகின்றான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக ரோமர் 10:15 வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 28:16 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே வேதத்திலே ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமான சூழ்நிலைகளை கடந்து வந்த பவுல் இவ்விதமாக கூறுகிறார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை சற்று உற்று கவனித்து பார்க்கும்போது அவன் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவன் அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர் ஊழியத்தின் பாதையிலே அடியெடுத்து வைத்த நாட்களிலிருந்தே அவனுக்கு பலவிதமான போராட்டங்கள். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாமதமின்றி அவருடைய நாமத்தை அறிவிக்க செல்கின்றான். தன்னோடு உள்ள சீசர்களே அவனை நம்பவில்லை, அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னுமாக பட்டணங்கள் தோறும் போகிறான். எல்லா இடங்களிலும் அவனுக்கு பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வந்து கொண்டே இருந்தது. திறந்த வாசல் என்று எங்குமே பவுலுக்கு காணப்படவில்லை என்று முழுவதிலுமாக நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம். இங்கே அவர் ஒரே தொகுப்பாக 2 கொரிந்தியர் 11:23 முதல் 27 வரை நாம் பார்க்கும்போது, நான் அதிகமாக அடிக்கப்பட்டேன், அதிகமாக காவலிலே வைக்கப்பட்டேன்,
அநேகந்தரம் மரண அவதிகளிலே இருந்தேன். மிலாறுகளால் அடிபட்டேன். அநேகந்தரம் கல்லறியுண்டேன். கப்பர் சேதத்திலே இருந்தேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் ஏற்பட்ட மோசங்கள், சுய ஜனங்களாலும் அந்நிய ஜனங்களாலும் வந்த மோசங்கள், பட்டணங்களிலே வனாந்தரங்களிலே ஏற்பட்ட மோசங்கள், இவைகளெல்லாம் கடந்து வந்த பவுல்தான் இவ்விதமாக கூறுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு வைராக்கியமான சாட்சியாக அல்லது ஒரு வீர முழக்கமாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நாம் விசுவாசத்திலே குன்றி இருக்கிறவர்களாக காணப்படலாம். ஒருவேளை நாம் வியாதியோடு, நெருக்கங்களோடு, பலவீனப்பட்டவர்களாக நாம் காணப்படலாம், கண்ணீரோடு காணப்படலாம். ஆனால் ஒரு பவுலை போல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி, அறிவேன் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசத்தோடு வரும்போது அவர் எல்லாவற்றையும் நன்மையும் ஆசீர்வாதமாக முடிக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி கூறுகின்றார். இந்த காலவேளையிலே நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? பவுல் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர், முடிக்குகிறவரும் அவர் என்று சொல்லி அறிந்திருந்தான். அவனுடைய கடைசி நாட்களில் அவன் சொல்கின்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி மிக வைராக்கியமாக சாட்சியை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் கூறுகிறார். அப்படியானால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே இந்த காலை வேளையிலே சோதித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கின்றோம், எதை நாம் சோதித்து பார்க்க வேண்டுமா? எபேசியர் 5ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது எவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டுமா? முதலாவது நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 147:11 நாம் பார்க்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அனுதினமும் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம், நீதிமொழிகள் 12:22 நாம் பார்க்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்திலே உண்மையை விரும்புகிறவராக காணப்படுகிறார். உண்மையை நாம் பேசுவோமே ஆனால், உண்மையாக இருப்போமே ஆனால் நாம் கர்த்தருக்கு பிரியமாயிருப்போம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 15:8 நாம் பார்க்கும்போது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். செம்மையான இருதயத்தோடு நான் ஜெபிப்போமையானால் அது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 21:3 நாம் பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 9:7 நாம் பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னுமாக 1 தீமோத்தேயு 2:1-3 வரை நாம் வாசிக்கும்போது, எல்லா மனுஷருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதல் செய்வது நன்மையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே புரட்டி புரட்டி வாசிக்கும்போது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எவை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கும்போது அருமையாக ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்கிறோம். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். நீதியும் நியாயம் செய்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் பிரியமாக இருக்கிறார். எல்லாருக்காக நான் வேண்டுதல் செய்வதும் அவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நாம் யோசிப்போம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் நம்மை சோதித்து அறிந்திருக்கிறோமா? இங்கே எபிரேயர் 11:5 ஒரு மனிதனை இங்கே பார்க்கிறோம். ஏனோக்கு வாழ்ந்த நாட்களிலே அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே எடுத்து கொள்ளப்பட்டான்.
ஆனால் அதற்கு முன்னதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவைகளெல்லாம் செய்தான் என்று சொல்லி அங்கே தேவனை அங்கே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த கால வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்திருக்கிறோமா அல்லது கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக நாம் பார்க்கும்போது முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய சுய கிரியைகளை ஆண்டவருக்கு முன்பதாக சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது பார்த்தோம், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவது பார்த்தோம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இவ்விதமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவோடு வாழ முடியும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்துவோடு வாழ்ந்து முடிக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய முன்னேற்ற வாழ்க்கையில் அல்லது ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கையிலே வாழ முடியும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கொடுக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை தான். ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் இன்று இருக்கிறோம், நாளை இருக்கிறோமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குறுகிய காலத்திலே இந்த வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய அல்லது கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கை இவ்விதமாக சோதித்து வாழும்போது கிறிஸ்துவோடு இணைந்து இந்த வாழ்க்கையை நாம் முடிக்க முடியும் இந்த உலகத்திலே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி ஆராதனையை சிறப்பித்த அருமையான சகோதரர் செல்சன் சாமுவேல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளில் நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பயின்றளித்த திருமதி செல்வா வில்சன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 298வது பாடல், ஆராய்ந்து பாரும் கர்த்தரே என் செய்கை யாவையும் நீர் காணுமாறு காணவே என்னில் பிரகாசியம் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 298வது பாடல். யாவையும் நீ காணுமாறு காண
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்க, பரம மன்னாவை உட்கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்க ஆண்டவர் அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் அடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்க வேண்டுமாறு எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் எங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.